ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரியுமா பார்க்க போகிறீங்க? சூப்பரான ஒரு மேஜிக்கல் அட்வென்ச்சர் மூவி தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்கு படிக்கிறதே இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் தான் படிப்பாங்க. பட் இப்போ படிக்காததுனால உங்களுக்கு ஒரு புக்கு படிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட இந்த கதை என்னன்னா DBFG. இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான அட்வென்ச்சர் கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் காட்டுறாங்க. இந்த ஆர்ஃபனேஜ் உள்ள ஒரு சின்ன பொண்ணு அங்கே இருக்கிற வார்டனுக்குலாம் தெரியாமல் அப்படியே நைட்டில் பார்த்தீங்கன்னா உழவிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா சோஃபி. இந்த சின்ன பொண்ணு தான் நம்ம படத்தோட கதாநாயகி. இவளை பற்றி சொல்லணும்னா இவ ரொம்பவே புத்திசாலி, ரொம்பவே தைரியசாலி. எந்த அளவுக்கு தைரியசாலினா இவங்க தங்கி இருக்கிற ஆர்ஃபனேஜ் வெளியே 4 குடிகார பசங்க நல்லா குடிச்சிட்டு அங்கே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சோஃபி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, சின்ன பசங்களாம் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க, ஒழுங்காக இங்கே ஆட்டம் போடாமல் போயிடுங்க, இல்லைனா நான் போலீஸ் கால் பண்ணி உங்களை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி அவங்கள மிரட்ட அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா பொண்ணு தைரியசாலி. இப்போ நம்ம சோஃபியாவோட வாய்ஸ் ஓவரில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த விஷயம் என்னன்னா, ஒரு சில சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பூதங்கள், அரக்கங்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ஒரு 12 மணி இல்லை 1 மணி 2 மணி இப்படி தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மையான பூதங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு தான் வருவாங்க. இப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா நீங்கள் படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கும்பொழுது அவங்க விண்டோ வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா மெல்லமாக போயிட்டாங்க. எட்டி பார்த்தா பெருசாக ஒரு உருவம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த உருவம் பில்டிங் ஹைட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உருவத்தை நம்ம சோஃபியா பார்க்க, அந்த உருவமானது நம்ம சோஃபியாவை பார்க்க நேராக பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா பெட்டில் போயிட்டு படுத்துக்கிறாங்க. இது கனவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சோஃபியா நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அந்த உருவம் கனவு இல்லை, நிஜமாவே நம்ம சோஃபியா பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு எங்கேயோ போகுது. பல தெருவுகளை தாண்டி, பல பிரிட்ஜ் தாண்டி, பல மலைகளை தாண்டி, இந்த மாதிரி தாண்டி இந்த உருவமானது பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக ஒரு மேகத்துக்குள்ளே குதிக்க அப்படியே பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ் உள்ள இந்த உருவம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆன மாதிரி இருக்கு. இப்போ இந்த உருவமானது பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா அவரோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. நம்ம சோஃபி பொறுமையாக என்ன யார் தூக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம சோஃபி தான் தைரியசாலியாச்சு. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது நம்ம சரியில்லை, நம்ம இங்கே எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிக்க அங்கே ஐடியா பண்ண அங்கே தெரியாதனமாக இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. இந்த சவுண்டை கேட்ட இந்த பெரிய மனுஷன் நம்ம சோஃபியா கிட்ட போக, இங்கே பாரு பாப்பா, என்னை விட பெரிய பெரிய அரக்கணுங்களாம் இந்த இடத்த விட்டு வெளியே இருக்கானுங்க, அதனால நீ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணினா வச்சுக்கோயேன், உன்னை ஒரே வாயில அவனுங்க சாப்பிட்டுருவானுங்க, அதனால நீ எக்காரணத்து கொண்டு இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு யோசிக்காத, உன்னால் எங்கேயுமே போக முடியாது, அதேமாதிரி போனால் அவங்க சாப்பிட்ருவாங்க, அதனால நீ லைஃப் டைமுக்கு இங்கே தான் இருக்க போகிற, பட் நான் பார்த்தீங்கன்னா உன்னை சாப்பிட மாட்டேன், பத்திரமா உன்னை இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மனுஷன் சொல்ல நம்ம சோஃபி பார்த்தீங்கன்னா பயத்தோடய இருக்கா. ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் எங்கள் இடத்துல விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி பாப்பா, நீ தான் என்னை பார்த்துட்டியே, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன், என்னை பார்த்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், அதுக்கப்புறம் மக்களுங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே போர் தொடுப்பாங்க, எதுக்கு, அதனால நீ இங்கே இருந்துரு சரியா, என்ன ஒன்று உன்னோட அப்பா அதுக்கப்புறம் உன்னோட அம்மா அவங்க தான் நீ இல்லாமல் ஃபீல் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் பாப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய மனுஷன் சொல்ல, அப்போ சோஃபி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க இறந்து போயிட்டாங்க, இப்போ யாருமே இல்லாதனா ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா சொல்ல, இந்த பெரிய மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த கதையை கேட்டு சேட் ஆகுறாரு. இந்த பெரிய மனுஷன் பார்த்தீங்கன்னா சோஃபியாவை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது சோஃபியாவோட பெட்ஷீட்டு, சோஃபியாவோட புக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த புக்கிலேருந்து ஒரு சில வரிகளை படிக்க நம்ம சோஃபியா பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயே தூங்கிட்டுறா. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏந்து ஏதோ ஒரு ரகசிய அறைக்கு போகிற மாதிரி இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேரை வைக்கல, பெரிய மனுஷன் தான் கூப்பிட்டு இருக்கோம், அதனால இவர் வயசானவராக இருக்கிறதுனால நம்ம இவரை தாத்தான்னு கூப்பிடுவோமே. இவர் போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸாக இருக்குது. அந்த பாட்டில் உள்ள கலரான லைட் ஸ்மோக்காக இருக்குது. அதில் எதையோ ரெட் கலரில் ஒன்று எடுக்கிறாரு. இப்போ அப்படியே அன்றைக்கி ராத்திரி ஆகுது. நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம சோஃபியை பற்றி தான் தெரியுமே, அவள் வழக்கம் போல் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த இடத்துலேருந்து எப்படியோ வெளியே வந்துடுறா. அப்படி வெளியே வந்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கை பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை தடுக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தாத்தா சொல்லியிருப்பார்ல, வெளியே மனுஷங்களை சாப்பிட்ற அரக்கனுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியாவை அந்த அரக்கம் பிடிச்சிடுறான். நம்ம சோஃபியா கத்துறா, ப்ளீஸ் இந்த தடவை நான் வெளியே போகவே மாட்டேன், எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கத்த. ஆனால் நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ கேட்கல போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துல அவர் பின் வாங்கிட இங்கே இந்த பெரிய அரக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை ஒரே வாயில முழுங்கிட்டுறான். என்னடா இது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது ஜஸ்ட் ஒரு ட்ரீம் தான். உடனே நம்ம சோஃபியா கண் முடிச்சு ஏந்து, யோ தாத்தா இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம்மா நீ எப்படியும் வெளியே தான் தப்பிச்சு ஓடுவ, அதனால தான் உனக்கு ஒரு சின்ன ரியாலிட்டியாக உனக்கு ஒரு கனவாக மாற்றி கொடுத்து இந்த மாதிரி கனவுகளை சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது தான் என்னோட வேலை அப்படின்னு இந்த தாத்தா சொல்ல, அப்போ சோஃபியா பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி எனக்கு இந்த மாதிரிலாம் கனவுகளை கொடுத்தீங்கன்னா நான் எதனா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா அப்படின்னு திரும்பிக்க, இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மார்னிங் எழுந்த உடனே டீ காஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரிங்க் குடிப்போம். இங்கே நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா அவரு ஒரு ட்ரிங்க் வச்சிருக்காரு. இது என்ன ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கேட்க, இதுவா பாப்பா, இதுதான் எங்களோட அரக்கனுங்களோட கஷாயம், இது மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா வச்சுக்கோயேன் வயிற்றுல ஏதோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு வைக்க, அதில் இருக்கிற நுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வராமல் கீழ் நோக்கி போகுது. அப்போ நம்ம சோஃபியா கேட்குற, ஆமா தாத்தா இந்த ட்ரிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நுரை மேல் நோக்கி
நோக்கி தானே போவோம், இதில் ஏன் கீழ் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா ஒரு கொஸ்டினை எழுப்ப அதுக்கு இந்த தாத்தா என்ன பதில் சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லை பாப்பா, ட்ரிங்க்கில் நோர மேலே நோக்கி வந்தால் ஏப்பம் வரும், அப்போ கீழ் நோக்கி வந்தால் என்னவா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கிட்டே அவர் கேட்க, சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போனால் ஏப்பம் வரும், அப்போ கீழ் நோக்கி வந்தால் ஐயோ தாத்தா வேணாயா அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு வரக்கூடாத இடத்துலேருந்து வரக்கூடாத கேஸ்லாம் இங்கே ரொம்ப அதிகமாக வர, இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாண்டிங் அதிகமாகுது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அரக்கம் வர, இவன் நம்ம தாத்தா கிட்ட வந்து எனக்கு விரல் அடிபட்டிருக்கு மருந்து போட்டு விடு அப்படின்னு சொல்ல, நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. அந்த தண்ணியை பார்த்தோன்னே இவன் பயப்படுறான் ரொம்ப, எனக்கு தண்ணிலாம் வேணாம் அது தூக்கி போட அப்படின்னு சொல்ல. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வரானுங்கன்னா, இந்த அரக்கணுங்களுக்கு தண்ணினா ரொம்ப பயம் போல, அது வந்து நம்மளுக்கு இப்போ இங்கே கன்வே பண்ண பட்டுன்னு இந்த அரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மனுஷ வாடை அடிக்குது, எங்க நீ எதனா மனுஷனை வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கிட்ட கேட்க, நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் நம்மள சாப்பிட்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு காய் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒளிஞ்சிக்கிறா. இது தெரியாத அந்த அரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயானது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது, பட் இதில் வர வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த அரக்கம் சொல்ல, நம்ம தாத்தாவுமே அப்பா சோஃபியா பிடிக்கலையே இந்த காயாச்சும் அவன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா ஒளிஞ்சிருக்கிறத நம்ம தாத்தா நோட்டீஸ் பண்ணிட்டுறாரு. உடனே ஐயோ உனக்கு தான் காயினாலே பிடிக்காது ஏன்டா அதை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா அவனோட கையை பிடிக்க, அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு காய்கறினாலே பிடிக்காதுல்ல, நான் எதுக்காக இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயை கீழே போட்டுற நம்மளோட தாத்தாக்கு இப்போ தான் உயிர் மூச்சே வருது. ஏன்னா சோஃபியா வந்து அவன் தவறி சாப்பிட்டு இருந்தா அதுக்கு காரணமாக இருந்த நம்ம தாத்தாக்கு எவ்வளோ கில்ட்டியாக இருந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே சந்தோஷப்பட அந்த அரக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறான். இங்கே அந்த அரக்கம் போனதுக்கப்புறம் நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டுலேருந்து அதாவது அந்த காய் உள்ளேருந்து வெளியே வரா. வெளியே வந்து அவன் மேலே ஃபுல்லாக குழ வழவழப்பாக இருக்குது, அது எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா தூக்கிட்டு அவருடைய ரகசிய அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன நம்ம சோஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்க. இப்போ சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கிறாரு. குளிச்சுட்டு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ்ஸுகள் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸில் உனக்கு எது நல்லா செட் ஆகுதோ அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோமா சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபி படுக்கணும் இல்லையா, அதுக்காக அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கை ரெடி பண்ணி இந்த பக்கம் நம்ம சோஃபி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே க்யூட்டாக நின்றுட்டு இருக்கால. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஜாக்கெட் உனக்கு. இதே மாதிரி தான் ஒரு பையன் இந்த ஜாக்கெட்டை போட்டுன்னு சில வருஷத்துக்கு முன்னாடி என் இடத்துக்கு வந்தான். அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ரொம்ப புத்திசாலி நல்ல பையன் கூட, அவனுமே எனக்கு பிடிக்கும். இப்போ சரி அதெல்லாம் விட எதுக்கு, எனக்கு முக்கியமான வேலைலாம் இருக்குமா அதெல்லாம் நான் முடிச்சுட்டு காலையில் வருவேனா, நீ நல்லா சமத்து போனால் இங்கே படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இங்கேருந்து கிளம்ப. அப்போ சோஃபியா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா என்னையும் கூப்பிட்டு போயிடுங்க, நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா வெளியே இருக்கிற அரக்கணுங்களாம் வந்து என்னை சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் இல்லைம்மா என் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு திரும்ப மூஞ்ச திருப்பிக்கிட்டு சரி நான் இந்த இடத்தையாச்சும் சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆராயிரா. சரிடா நம்ம சோஃபியா நல்ல விஷயம் தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு என்ன பண்ணுறா, தாத்தா பக்கத்தில் போயிட்டு தாத்தா என்னை ப்ளீஸ் கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய் நின்றுவாளாம். நம்ம தாத்தா வழிய முடியல, என்னடா இவ தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு அவருடைய வேலைக்கு. இப்போ நம்ம தாத்தா போக வேண்டிய இடம் அங்கே இருக்குன்னா அங்கே வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கணுங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே மேலே ஒரு மலை விளிம்பு இருக்குது, அந்த மலை விளிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் கரும் மேகம் இருக்குது, அதை நம்ம கிராஸ் பண்ணோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுங்களுக்கு தெரியாமல் ஆடாமல் அசையாமல் போயிட்டே இருந்தா ஒருத்தன் நம்ம தாத்தாவை பார்த்து காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இங்கே நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் இருக்குது, அந்த கார் உள்ள போயிட்டு அவள் கமுக்கமாக உக்காஞ்சிட. இங்கே நம்ம தாத்தா வச்சுட்டு அவங்க ஃபன் பண்ணுறானுங்க. அவங்க கூட்டத்தில் இருக்கிற ஒரு அரக்கன் என்ன பண்ணுறான்னா, நம்ம தாத்தாவை கூட்டிகிட்டு பக்கத்துலேயே ஒரு லாரி இருக்குது, அந்த லாரி எடுத்துகிட்டு ஒரு மலையோட உச்சிக்கு போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம சோஃபி இருந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் தூக்கிட்டு அவன் இன்னொரு மலையோட விளிம்புக்கு போகிறான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு மலையோட விளிம்புக்கு போய் நிற்க சோஃபி இருக்கிற காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஸ்கேட்டர் ஷூ மாதிரி ஆக்கிடுறான். கார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு போல், நம்ம சோஃபி சேஃபாக தான் இருக்கா, கார் நல்லா திடமாக தான் இருக்குது. இப்போ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவை ஒரு லாரி மேலே வச்சு தள்ளி விட்டுற. இப்போ இவங்க ரெண்டு பேருமே சரிக்கிட்டே அப்படியே ஆப்போசிட் எதிர்முதிரமாக வர நம்ம சோஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம தாத்தா பாவமேடா அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருக்கிற அந்த ஸ்டேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட. சோஃபி காரில் இருந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலும் ரெண்டு சைடில் விரிய நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருக்கிற படக்கூடாத இடத்துல பட்டுற. ரெண்டு பேரும் ஒரு திசையில் விழ அங்கே இருக்கிற அரகனுங்களாம் இதை பார்த்துட்டு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாலியாக அவங்க குஜாலமாக இருக்க. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் பாருங்க. இவனுங்க மேலே தண்ணி பட்டா மூளை வேலை செய்யாது போல, அவ்வளோ பெரிய உருவத்துக்கு இந்த அமௌண்ட் அம்பர்லா யூஸ் பண்ணுறான். இன்னொருத்தன் தலையில் ஏதோ கவுத்துட்டு நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தெரியாமலே அந்த அரக்க அங்கே இடிச்சுக்க. இந்த பக்கம் நம்ம சோஃபியா நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா அவளுடைய பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டுறா. அது இந்த அரக்கனுங்க கையில் கிடைக்க அப்போ இங்கே யாரோ ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்க இது எதுவுமே தெரியாத நம்ம சோஃபியும் அப்புறம் அவங்க தாத்தாவும் அப்படியே பேசிட்டே போகிறாங்க. அப்போ நம்ம தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி தான் சோஃபியா நான் இவங்ககிட்ட படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச இந்த தூக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களை தூக்க வச்சுட்டு நான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அந்த மேகத்தை கடந்து இன்னொரு ஒரு யூனிவர்ஸுக்கு வராங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புனிதமானதான். இந்த
இடத்துல நம்ம தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எறும்புல இருந்து பட்டர்ஃப்ளைல இருந்து அங்கே இருக்கிற லீஃப்ல இருந்து அதுங்க பேசுகிற ஒரு வார்த்தையும் எனக்கு கேட்கும் தெரியுமா, ஏன் நீ மூச்சு விடுற சவுண்டு கூட எனக்கு கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா அவருடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம தாத்தா இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அது என்னன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாவுடைய இடத்துக்கு வந்த ஒரு நபர் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. அது என்ன பேருனா த பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயண்ட் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லிட்டு, ஆமா பொண்ணு இவ்வளோ நாளா நீ ஏன் கூட இருக்கியே, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இந்த சோஃபியா கிட்ட கேட்க, சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா சொல்றா. இப்போ அப்படியே நம்ம தாத்தாவும் சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கீழே இருக்கிற தண்ணியில் குதிக்கிறாங்க. அப்படி குதிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரமானது ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்ஸாக இருக்கு. இது எல்லாமே ஒரு சில மனுஷங்களோட கனவுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்ல, அப்போ நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியே தாத்தா, சரி நானும் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரிம்மா உனக்கு பிடிச்ச நேம் வைமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்லிட, நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா த பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயண்ட் அப்படின்றத நான் ஷார்ட் ஃபார்மா பிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான கனவு இருக்கான். இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கனவா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா அந்த கனவை பிடிக்க, இந்த கனவானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபி மாதிரியே ஒரு உருவத்தை வரைய, நம்ம சோஃபிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால நானுமே ஒரு கனவு பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, இதுல இருந்து நம்ம தாத்தாவை பிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். அந்த கோல்டன் கலர் கனவு இருக்கு தெரியுமா, அது நம்ம சோஃபியோட ட்ரீம் தானா, அதுதான் அந்த பாட்டில் எழுதுறாரு, இது சோஃபியோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம சோஃபி நல்லா ரெட் கலர்ல ஒரு ட்ரீமை பிடிச்சிட்டு வர, சோஃபிமா இது ரொம்பவே மோசமான ட்ரீமா, இது என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜி வாங்கிட. இப்போ நம்ம பிஎஃப்ஜியும் சோஃபியாவும் அவங்க பிடிச்ச கனவுகளை சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு யாருன்னா போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி போகும்பொழுது ஒரு வீட்டை சூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு கனவை செலுத்துறாங்க. அந்த கனவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கேட்கும்போது, அந்த கனவானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பையனோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை எடுத்து அவங்க அப்பா பேசுறாரு. அப்படி பேசும்போது அதுலேருந்து வர குரல் நம்ம அப்பாவை ரொம்பவே அலற வைக்குது. அந்த குரலை கேட்டு நம்ம அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை கொடுத்துரு சார், ரொம்பவே பயம் பக்தியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரல் கிட்ட பேசிட்டு அவரோட பையன் கிட்ட அந்த குரல் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் கிட்ட தராரு. இங்கே பாருப்பா, ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பேசுகிறாருப்பா, கொஞ்சம் நல்லா மரியாதையாக பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பையன் கிட்ட ஃபோனை கொடுக்க, இந்த பையனடானா 4-5 வருஷம் பழகுன மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்க, இதை பார்த்து அவங்க அப்பா நெஞ்சு வலி வந்து கீழே படுக்க, அவங்க ஒய்ஃப் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இந்த பையன் இதை கண்டு ஜாலியாங்க ரசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி இவனோட ட்ரீம் முடியுதுமா சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜி சொல்லி முடிக்க, அப்போ சோஃபி வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா பிஎஃப்ஜி கனவியா இவ்வளோ சீக்கிரமா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கேட்க, அப்போ நம்ம பிஎஃப்ஜி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா சோஃபியா, வெளி பக்கம் நம்ம அந்த கனவை பார்க்கும்போது அது சீக்கிரமா முடிகிற மாதிரி இருக்குமா, ஆனால் உள் பக்கம் அந்த கனவு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஜி சொல்லிட்டு அவங்க திரும்ப அவங்களுடைய உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நம்ம பிஎஃப்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பையன் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியாவும் பிஎஃப்ஜியும் அப்படி எட்டி பார்த்தா, இந்த தூரத்தில் அரக்கனுங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு போகிறாங்க போல. அவங்க அழுகிற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்ஜிக்கு கேட்டிருக்கு. அப்போ நம்ம சோஃபியா என்ன சொல்கிறாருன்னா, பிஎஃப்ஜி பாவம் அந்த சின்ன பசங்க அந்த மோசமான அரக்கங்கிட்ட மாட்டிக்கினானுங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்களை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. என்னன்னா, என்னோட பெட்ஷீட் எங்க பிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா பிஎஃப்ஜி கிட்ட கேட்க, பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட இல்லையா உங்ககிட்டயும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ நம்ம பிஎஃப்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, ஒருவேளை அந்த பெட்ஷீட் அரக்கனுங்க உலகத்திலே இருந்ததுன்னா, அந்த பெட்ஷீட் அந்த அரக்கனுங்க கையில் கிடச்சதுன்னா, ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது, சோஃபியா அவங்க எதனா பண்ணிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயத்தில் நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியாவை அவளுடைய ஆர்ஃபனேஜ் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நான் கிளம்புறேன் சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்ஜி கிளம்ப, நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நானுமே உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கத்திட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துல நம்ம பிஎஃப்ஜி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு சோஃபியா, உன்னோட பெட்ஷீட்டை நீ அங்கேயே விட்டு வந்துட்ட, இது தெரிஞ்ச அந்த அரக்கனுங்க உன்னை ஏதாச்சும் பண்ணுவானுங்க, அது நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை சோஃபியா, நீ போட்டுட்டு இருக்கல ஒரு ஜாக்கெட்டு, அந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு ஒரு பையன் என் கூட இருந்தான், அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ரொம்ப அறிவாளியா புத்திசாலியா தைரியசாலியாக இருந்தான், ஆனால் ஒரு நாள் அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டா, ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம பிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம சோஃபியா அப்படியே சோகமாக போயிட்டு அவருடைய பெட்டில் படுத்துட்டு இருக்கா. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சி உனக்கு இந்த எறும்புங்க பட்டாம்பூச்சிங்க இலைங்க இதுங்களுடைய வாய்ஸ்லாம் உனக்கு கேட்குதுன்னா அப்போ என்னோட வாய்ஸும் உனக்கு கேட்கும், நீங்கள் வரலனா நான் இங்கேருந்து நான் கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ளோரில் இருந்து கீழே கண்ணை மூடிட்டு குதிச்சிடுறா. ஆனால் நம்ம பிஎஃப்ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை காப்பாற்றிடுறாரு. என்ன சோஃபியா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை கூட்டிகிட்டு போயிட்டாரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம பிஎஃப்ஜிக்கு தெரியாமல் இங்கே ஒரு அரக்கை நம்ம பிஎஃப்ஜியை வேவு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம பிஎஃப்ஜியும் நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. உடனே நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா ஒளி வச்சுட்டு அப்படி இருக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் வரான். அவன் தனியாலாம் அங்கே வரல, இந்த அரக்கன் கூடவே அவனோட ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்கே பாரு கிழவா, இங்கே ஒரு மனுஷன் இருக்கான், ஒழுங்கு மரியாதையா அந்த மனுஷனை எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியாவோட பெட்ஷீட்டை அங்க இருக்கிற எல்லா அரக்கனுங்க மூக்குலையும் வச்சு ஸ்மெல் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் காட்ட அவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிட்டு இங்க எங்கேயோ அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சோஃபியா இருக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க எங்க ஆட்டம் காமிச்சு நம்ம அரக்கன் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சிட்டே இருக்க அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற இடத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றானுங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துக்குள்ள போகும்போது இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாரோ வாழ்ந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு லெட்டரை பாக்குறாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா நானும் என் ஃப்ரெண்டு பிஎஃப்ஜியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா போட்டுட்டு இருக்கிற ஒரு ஜாக்கெட்டை அந்த பையன் போட்டுட்டு இருக்கான். அந்த படத்துல இருக்கிற அந்த பையன். ஆனா வெளியே இருக்கிற அரக்கனுங்கள ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவோட வாசனை ஸ்மெல் பண்ணிட்டு சோஃபியா இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்துற இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம பிஎஃப்ஜி இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சும்மா இருக்க மாட்டேன்டா, விட்டா நீங்க ரொம்ப ஆட்ட காமிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயுதத்தை எடுக்கிறாரு. அது என்னன்னா ஒரு கொம்புல நெருப்பு, இன்னொரு பக்கெட்ல தண்ணி. இந்த தண்ணியை பார்த்த உடனே இந்த அரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடுறான். இப்பதான் நம்ம பிஎஃப்ஜிக்கு பெருமூச்சே வருது. இன்னொரு பக்கம் நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போட்டோ ஃப்ரேமை பார்க்குறாங்க. அப்படி அந்த போட்டோல யார் இருக்காங்கன்னா சோஃபியா இருக்கிற நாட்டோட மகாராணி. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே நம்ம பிஎஃப்ஜி கிட்ட போயிட்டு இங்க பாரு பிஎஃப்ஜி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிஎஃப்ஜி அந்த ஐடியா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கிட்ட கேட்க அதுக்கு சோஃபியா என்ன சொல்றான்னா எங்க நாட்டோட மகாராணி கிட்ட போய் நம்ம உதவி கேட்போம் பிஎஃப்ஜி, அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதுக்கு நம்ம ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மகாராணிக்கு இந்த உண்மைகள்லாம் தெரியணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனவு கொடுக்கணும். அதனால இந்த மோசமான கனவை ஆட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களா கனவு காண்றாங்களே அது மாதிரி ஒரு 10-20 பசங்களை அதில் ஆட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற அரக்கணுங்கள்ல ஒருத்தன் விடாம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த கனவுல ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாராணியோட சோல்ஜர்ஸ் இவங்க தான் நம்ம அரக்கனை எதிர்த்து போராட போறாங்க. அதனால இவங்களையுமே அதில் ஆட் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் நீ ஆட் பண்ண பிஎஃப்ஜி, ஏன்னா நம்ம மகாராணி என்னை பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் அந்த ட்ரீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீயுமே இருக்கணும் பிஎஃப்ஜி, ஏன்னா நீ நல்லவன் சொல்லிட்டு நம்ம மகாராணிக்கு ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த எல்லா ட்ரீம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்ஜி மிக்ஸ் பண்ண அந்த ட்ரீம் ஆனது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த விஷுவல்ஸ்லேயே காட்டுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ட்ரீமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவோட வாய்ஸ் ஓவர்லேயே சொல்றாங்க. இந்த ட்ரீம் ஆனது எப்படி இருக்க போகுதுன்னா சிட்டில இந்த அரக்கனுங்கெல்லாம் வரானுங்க, வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சின்ன பசங்களை உயிரோடவே அவங்க சாப்பிட்டு மெல்றானுங்க. இந்த மாதிரி நம்ம மகாராணி கனவு காணும் போது கண்டிப்பாக அந்த கனவுல இருந்து அவங்க பயந்து ஏந்துப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம அவங்க முன்னாடி நின்று மகாராணி நான் உங்க பணிவான சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சோஃபியா ஒரு மாஸ்டர் மைண்டடா ஐடியா சொல்ல பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் எப்படி மனுஷங்க முன்னாடி போயிட்டு பேசுவேன், அவங்க என்ன கூண்டல் அடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜி சொல்ல அப்போ நம்ம சோஃபியா என்ன சொல்றாங்கன்னா ஐயோ பிஎஃப்ஜி அதுக்கு தானே நீ நான்லாம் அந்த ட்ரீம்ல இருக்கும், அவங்களுக்கு தெரியும் நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம பிஎஃப்ஜியை சமாளிச்சு ஒரு வழியா நம்ம சோஃபியா பிஎஃப்ஜியை கூட்டிட்டு அரண்மனைக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மகாராணியோட ரூமுக்கு வெளியே விண்டோ இருக்கு. அந்த விண்டோ பக்கத்துல நின்றுட்டு மகாராணிக்கு குடிக்க வேண்டிய கனவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செலுத்திட அந்த கனவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் சேருது. அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாராணி கத்துறாங்க இல்ல வேணாம் நோ அந்த சின்ன பசங்களை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நோ நீங்க கத்த உடனே அங்க இருக்கிற பிஏ நம்ம மகாராணியோட படை வீரர் இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம மகாராணி கிட்ட என்னாச்சு மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம மகாராணி என்ன சொல்றாங்கன்னா இல்லம்மா நான் ஒரு கெட்ட கனவு கண்டமா, அதுல ஒரு சில அரக்கணுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன பசங்களை உயிரோடவே மென்னு சாப்பிடுறானுங்க இந்த மாதிரி நம்ம மகாராணி சொல்லி முடிக்க அப்போ பக்கத்தில் இருக்கிற பிஏ வந்து பார்த்தீங்கன்னா மகாராணி நீங்க ரொம்ப ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கீங்க போல, ஃபர்ஸ்ட் நீ இந்த காஃபி குடிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஏ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க. அப்படி அந்த நியூஸ் பேப்பர்ல அப்படி என்ன போட்டிருக்குன்னா ஒரு சில சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்களாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ படிக்க உடனே நம்ம மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மகாராணியுமே அந்த நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்க அப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது. உடனே நம்ம மகாராணி ஏமா நீ போயிட்டு அந்த விண்டோ பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராணி பிஏ கிட்ட சொல்ல சரி மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஏவும் போயிட்டு அங்கே போய் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திர சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராணியுமே போயிட்டு பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியா நின்றுட்டு இருக்கா. அப்போ நம்ம சோஃபியாவை மகாராணி பார்த்து பொண்ணே நீ என் கனவுல வந்த தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம சோஃபியா என்ன சொல்றாங்கன்னா ஆமா மகாராணி நீங்க பார்த்தது எல்லாமே உண்மைதான், அதை நாங்க தான் உங்களுக்கு ஒரு கனவா கொடுத்தோம், எங்களுக்கு உங்களுடைய உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா சொல்ல அதெல்லாம் சரிம்மா நீ எப்படி இவ்வளோ லைட்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராணி நம்ம சோஃபியா கிட்ட கேட்க அதுக்கு சோஃபியா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு பிஎஃப்ஜி கூட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா சொல்ல அப்போ மகாராணி என்ன சொல்றாங்கன்னா ஏமா நீங்க ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு சொன்னலாமா அவரை நான் பார்க்கணுமே அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராணி இங்க சொல்லி முடிக்க அதுக்கு சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஜி இங்க உன்னை மகாராணி பார்க்கணுமா இங்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆனா நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரமாட்டேங்கிறாரு. ஏன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்தாருன்னா அங்கே இருக்கிற படை வீரர்கள்லாம் நம்ம பிஎஃப்ஜியை பிடிச்சிருவாங்க இல்லையா, அதனால அவர் வராமல் இருக்க நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா மகாராணி கிட்ட மகாராணி என் ஃப்ரெண்டு வந்தால் நீங்கள் அவனை பிடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் அவனை அப்போ தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம மகாராணியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவோட வேண்டுகோளுக்கு நான் உனக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டோமா நீ தாராளமாக உன் ஃப்ரெண்டை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராணி ப்ராமிஸ் பண்ணிவிட நம்ம பிஎஃப்ஜி அங்கேருந்து வராரு. நம்ம பிஎஃப்ஜி அங்கே அட்டாக் பண்ண தான் வராருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்ஜியை கன் பாயிண்ட்ல நிற்க வைக்க ஆனால் அங்கே இருக்கிற மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்ம கெஸ்ட் தான் நீங்கள் அவரை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட இப்போ அப்படியே நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராணியோட விண்டோ பக்கத்தில் நின்று மகாராணி நான் உங்க
பன்னியான சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அது பன்னியான சேவகன் இல்லையா பணிவான சேவகனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கற்றுக் கொடுக்க நம்ம மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்ஜி சொல்கிறது எப்படியோ புரிஞ்சிக்க இப்போ அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராணி அங்கே இருக்கிற ஜென்ரல்ஸ்லாம் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம அரக்கனுங்களை எதிர்த்து போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சோஃபியாவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிஏக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னோட பொண்ணு மாதிரி அவங்க சோஃபியாவை பார்த்துக்க நம்ம சோஃபியாவுக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்க இப்போ அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஜியை அங்கே இருக்கிற ஆடிட்டோரியமுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே நம்ம பிஎஃப்ஜியை கூட்டிகிட்டு வந்த ஒரு சர்வெண்ட் எப்படியோ படாத பாடுபட்டு நம்ம பிஎஃப்ஜியை ஆடிட்டோரியம் உள்ள கூட்டிகிட்டு வந்துற அங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சு கீழே தள்ளி விட்டுற ஜஸ்ட் மிஸ் நம்ம மகாராணி மேலேயும் சோஃபியா மேலேயும் அது பட்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்ஜி அங்கே சாப்பிட டைனிங் டேபிளில் உட்காராரு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த 3 பேரால் தள்ள முடியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா சர்வெண்ட்டுமே வந்து நம்ம பிஎஃப்ஜி ஸ்டூலில் முன்னாடி தள்ளுறாங்க. இப்போ பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மகாராணியாரே இந்த ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகழ பரவாயில்ல பிஎஃப்ஜி இது எல்லாம் எங்களோட கடமை தான் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஜிக்கு ஒரு கப்பு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லிட இந்த பக்கம் நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு வெறும் ஐஸ்கிரீமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை குடிச்சிட்டு என்ன இது நல்லா வேலை அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சர்வெண்ட் மேலே எப்படி அடிச்சு பாருங்களேன் ஃபுல்லாக காஃபியா. இப்போ நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரிங்க் எடுக்கிறாரு. மகாராணி நானும் உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரிங்க்ஸ் எடுத்து காட்ட நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அது மட்டும் வானாமே பிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியோட ஜென்ரல்ஸ்லாம் வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராணி கிட்ட மகாராணி சொல்லுங்க நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்போ மகாராணி என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் பிஎஃப்ஜியை ஃபாலோ பண்ணுங்க அவருடைய உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவார். அப்புறமா நீங்கள் அந்த அரக்கணங்களை பிடிக்கிறீங்க அதுக்கப்புறம் பிஎஃப்ஜி என்ன பண்ணணும்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவரோட ட்ரிங்கை ஊற்றி கொடுத்துட்டு இங்கே எல்லாருமே குடிச்சிடுறாங்க. இன்க்ளூடிங் அங்கே இருக்கிற டாக்ஸுமே அந்த ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிருது. அப்புறம் வரக்கூடாத இடத்துலேருந்து எல்லாருக்குமே வரக்கூடாத கேஸ் ட்ரபிள்லாம் வெளியே வந்துடு. இப்போ அப்படியே மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுடுறாங்க வீரர்களே எல்லாருமே பிஎஃப்ஜியை ஃபாலோ பண்ணுங்க அவருடைய இடத்துக்கு போயிட்டு அந்த அரக்கணங்களை எதிர்த்து போராடுங்க அப்படின்னு ஆர்டர் போட இங்கே உடனே நம்ம படைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஜியை ஃபாலோ பண்ணிட்டு போக இப்போ பிஎஃப்ஜி என்ன பண்ண போறாருன்னா அவர் கூட்டிட்டு வந்த வீரர்களை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்கிற ஒரு கனவை சூஸ் பண்ணுறாரு. அந்த கனவை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அரக்கணங்களுக்கு கொடுக்க வச்சு அவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ண வைக்க போகிறேன் சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜி சொல்ல அப்போ நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாட்டில் இருக்குது அந்த பாட்டிலில் இது ஒரு சோஃபியா ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம பிஎஃப்ஜி கிட்ட கேட்குறோம் அது என்னன்னா ஆமா பிஎஃப்ஜி உள்ள சோஃபியோட ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் இருக்கே அது என்ன ட்ரீம் பிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா கேட்க அதுக்கு பிஎஃப்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா அது ரொம்பவே அருமையான ஒரு ட்ரீம் சோஃபியா அந்த ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஃபேமிலியால் அடாப்ட் பண்ணப்படுற அந்த ஃபேமிலி கூடவே நீ ரொம்ப நல்லா ஜாலியாக வளர ஒரு கட்டத்தில் உனக்கு மேரேஜும் ஆகுது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அழகான குழந்தைங்களும் பிறகுறாங்க. இந்த மாதிரி உன்னோட லைஃப்பில் நீ எந்த கஷ்டமும் படாமல் ரொம்ப உன் லைஃப்பை செம்மையாக வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜி சொல்ல அப்போ சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஜி இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன் கூடயே தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சோஃபியா நீ இங்கே இருக்கிறத விட உன்னோட உலகத்தில் இருந்தாதாமா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜி சொல்ல அப்போ சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஜி நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ அங்கே உலகத்துக்கு வருவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பிஎஃப்ஜி என்ன சொல்கிறாரு நீ என்னை கூப்பிட்டா என்ன நீ என்னை பற்றி யோசிச்சாலே நான் உன் பக்கத்தில் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப்ஜி சொல்ல நம்ம சோஃபியாவும் பிஎஃப்ஜியும் இந்த இடத்துல அவங்களுடைய அன்பை காட்ட இப்போ அங்கே இருக்கிற அரக்கணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கனவை கொடுக்கறதுக்கு அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அதனால நம்ம சோஃபியா என்ன பண்ணுறான்னா அவருக்கு தெரியாமல் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அரக்கணங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுறா. அப்படி போன நம்ம சோஃபியா என்ன பண்ணுறான்னா அந்த கண்ணாடி பாட்டிலை மேலே தூக்கி கீழே போட்டு உடைக்க அந்த பாட்டில் உடஞ்சி அந்த கனவானது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு அரக்கம் மேலேயும் போக இங்கே ஒரு அரக்கம் மட்டும் அந்த கனவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு தடுத்துடுறான். மீதி அரக்கணங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது தப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண இப்போ இந்த கனவுல மிஸ் ஆன அரக்கம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை பிடிக்க நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சமயத்தில் அவனை தடுக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஃபோர்ஸான ஆர்மி வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அரக்கணங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கயிறை போட்டு கட்டி ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நம்ம சோஃபியா பொண்ணு அவனுங்க பிடிக்க ட்ரை பண்ணலான்ட்டு வராங்க. ஆனால் நம்ம சோஃபியா பொண்ணு அப்படி இப்படின்னு ஓடி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறா. இப்போ இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா பிஎஃப்ஜி கிட்ட கேட்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுவாமா இனி அவங்க நினச்சாலும் என்னோட இடத்துக்கு வர முடியாதுமா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் அவங்கள போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடமானது வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் நம்ம மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு சில காயோட விதைகள் தந்திருக்காங்க. இனி இந்த அரக்கணுங்க நினச்சாலும் நம்ம பிஎஃப்ஜி தாத்தா கிட்ட வர முடியாது. இப்போ அப்படியே நம்ம சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ட்ரீம்லேருந்து எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது எங்கே இருக்காங்க நம்ம மகாராணியோட அரண்மனையில் தான் தங்கியிருக்காங்க. நம்ம மகாராணியோட பிஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபியாவை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு வந்து படை தளபதி தான் வராரு. குட் மார்னிங் சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஏவை லுக்கு விட இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகும். இவங்க 2 பேர் நம்ம சோஃபியாவை பத்திரமா பார்த்துப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பிஎஃப்ஜி சொன்ன ட்ரீமானது உண்மையாக போகுது. நம்ம சோஃபியாவும் இவர் கூட இருந்த நாட்களாக நினச்சி பார்க்க நம்ம பிஎஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிரிக்கிறாரு. இப்படியே இந்த படமானது முடியுது. இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு ஒரு புக் படிச்ச மாதிரி தானே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை டாடா.